திருச்சபை என்பது விசேஷமாக நான் திருச்சபை பற்றி இங்கே வந்தப்போ தான் சங்கீதம் 71 வாசித்தேன். கர்த்தாவை நான் உண்மை நம்பி இருக்கிறேன். அது வயதான காலத்தில் தாவீது ஈச்சரில் உட்கார்ந்து பாடிய பாட்டு. கர்த்தாவை நான் உண்மை நம்பி இருக்கிறேன். என் தேவனே, துன்மார்க்கரை கைக்கும் நியாயக்கேடு கொடுவனுக்கு என்னை நீங்கள் விடுதலை கொடுங்க, நீங்கள் கோட்டை மாணவருங்கிறார். உன் நீதி மீத்தேனை ரட்சிங்கிறார். ரொம்ப சூப்பர். சங்கீதம் 97 கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், கர்த்தர் ஆட்சி செய்கிறார். அந்த ஆட்சி செய்கிற ஆண்டவற்றை நம்ம எப்படி இருக்கிறோம்? இப்போ வாசர்மன் திருச்சபை, தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயத்தில் ஒரு பெரிய திருச்சபை, அதிக மெம்பர்ஸ் இருக்கிற ஒரு திருச்சபை, மன்னார்பேட்டை திருச்சபை. அந்த திருச்சபையில் அந்த சர்வீஸ் முடித்து வந்தீங்கன்னா வெளியே நிறைய பேர் உட்கார்ந்துருப்பாங்க. சர்வீஸ் முடித்து வர்றப்போ முடியாதவங்க எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு தங்கள் உதவிக்காக காத்திருப்பாங்க. அப்படி காத்திருக்கிறப்போ ஒரு வாலிப மகன் அழுக்கு வடை, குளிக்கலை, குளித்து பல நாள் ஆச்சு, அழுக்கு, தாடி ஷேவ் பண்ணலை, முடியெல்லாம் சீவலை, ட்ரெஸ்ஸெல்லாம் துவைக்கல, அழுக்கு வடை ஏதாவது கொடுங்கங்கிறான். திருச்சபையில் மூத்த ஒரு சகோதரி, எல்லா மிஷன்லேயும் பெண்கள் ஐக்கியத்துலேயும் சண்டே ஸ்கூல் எல்லாத்துலேயும் தலையிட்டு சிறப்பாக செய்ய. அந்த சகோதரி வெளியே வந்தோடனே அவன் அம்மா ஏதாவது கொடுங்கங்கிறான். அவங்க சொல்கிறாங்க, பக்கத்தில் ஒரு ஆறு போகுது, அந்த ஆற்றுல போய் கொஞ்சம் குளிச்சுட்டு வந்துரு, சுத்தமாயிருன்னு சொன்னாங்க. சுத்தம் பண்ணிட்டு வா, நான் உனக்கு தர்றேன்னு சொன்னாங்க. அவன் சொன்னான், யோவான் 15:3 சொல்லுதுமா, ஆண்டுடைய வார்த்தை நம்மளை என்ன பண்ணுது? பரிசுத்தப்படுத்துதுன்னு சொன்னான். 15:3 ரொம்ப தெளிவாக சொல்லும், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினால் நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள், பரிசுத்தமாக இருக்கிறீர்கள். பொதுவாக இன்னைக்கு நாம ஆண்டோடைய சன்னிதானத்தில் எப்படி இருக்கிறோம்? 71 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிறோம். ஒரு சாதாரண காரியம் இல்லை. 71 ஆண்டுகளில் நாம் இந்த திருச்சபையை நோக்கி, திருச்சபையிலிருந்து நாம் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறோம்? ஆண்டவற்றை நாம், ஏன்னா அவர் சொல்கிறாரு 97:1 சொல்கிறாரு, கர்த்தர் ராஜரிகம் பண்ணும் ஆண்டவர், அவருடைய மகிமை என்கிட்ட இருக்குங்கிறார். 92:2 சொல்கிறாரு, என்னுடைய க்ளவுட்ஸ், என்னுடைய மகிமையும் மேகமும் உன்னை சுற்றி இருக்கிறதுங்கிறார். க்ளவுட்ஸ் திங்க் டார்க்னஸ் அரைவ்டு ஹிம், சுற்றி இருக்கிறது, நாம் உன்னை சுற்றி இருக்கிறேங்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவற்றை நாம நீதி உள்ள மக்களாய், பரிசுத்தம் உள்ள மக்களாய் ஆண்டோடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோமா? ஆண்டோடைய சன்னிதானத்தில் ஆண்டவர் கேட்கிறது என்னன்னா, ஒரு பரிசுத்தமான வாழ்வு. மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். தெளிவான ஒரு உபதேசம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கு. நீ உன் மனம் திரும்பாவிட்டால், உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பு. ஆண்டுடைய சன்னிதானம், ஆண்டுடைய ராஜ்யம் என்பது நம்ம ஆண்டுடைய சன்னிதானத்தில் வர்றப்போ, ஆண்டுடைய சன்னிதானத்தில் உள்ள வர்றப்போ நம்ம வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு இன்னைக்கு 71வது ஆண்டு விழாக்கு போகிறேன். இன்னைக்கு என்னுடைய பாவங்கள், என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய அநியாயங்கள் என்ன, ஆண்டவருக்காக நான் என்ன செய்திருக்கிறேன், ஆண்டுடைய சன்னிதானத்தில் ஜெபித்து ஒவ்வொரு ஆராதனைக்குள்ளே வர்றப்போ ஆண்டுடைய சன்னிதானத்தில் ஜெபித்து பரிசுத்தம் பண்ணப்பட்ட மக்களாய் ஆண்டுடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் என ஆண்டவர் விரும்புகிறார் இருதயனுடைய மாம்சத்தின் இச்சைகள். கலாத்தியர் 5:19 சொல்றார், மாம்சத்தின் இச்சைகள். ஆவியின் கனியோ 5:22 சொல்றார். ஆவியின் கனி, அந்த ஏழை பெண், அந்த பாவியான பெண், கைவிட பெண், பெற்ற பெண் வர்றப்போ, நீ பரிசுத்த, இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே. அப்படிப்பட்ட நாம் மக்கள் ஆண்டோடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டோடைய பிரசனை என்பது, ஆண்டோடைய ஆட்சி என்பது ஒரு சாதாரண ஆட்சி இல்லை. ஆண்டோடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற நீங்கள் நானும் எப்படிப்பட்ட மக்களாய் இருக்கிறோம்? முதலாவது, ஆண்டவர் பரிசுத்தத்தை விரும்பும் ஆண்டவர். யாத்ராம் 19 சொல்றார், தன் ஜனங்களை பரிசுத்தப்படுத்து, அவன் ட்ரெஸ்ஸை சுத்தம் பண்ணி பரிசுத்தப்படுத்து. லேவியராகம் 19:2 சொல்றார், ஜனங்களை பரிசுத்தப்படுத்துங்கிறார். ஜனங்களை பரிசுத்தப்படுத்து, நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். 1 பேதுரு 1:15 சொல்றார், நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள்ங்கிறார். ஆண்டுடைய சன்னிதானத்தில் நாம் பரிசுத்தத்தை விரும்பும் ஆண்டவர். ஹோலினஸ்.
வஞ்சகம் வேண்டாம், வைராக்கியம் வேண்டாம், திருச்சபையில் பரிசுத்தம், போட்டிகள் வேண்டாம், பொறாமைகள் வேண்டாம். பேதுருங்கிற மனுஷன் ஐயா அழகா சொன்னாங்க மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில், ஐயா அந்த பரிசுத்தம் இல்லாத காரணத்தால் தான் நீங்க சொல்லக்கூடாது, நீங்க செத்து போகக்கூடாது, உங்களை நம்பி வந்திருக்கிறேன். ஆனா உன் மேல் திருச்சபை கெட்டவங்கிற கோணத்துல சொல்றாரு, அந்த பரிசுத்தமான வாழ்வுன்னா டெவில்ங்கிறார் பேதுருடிகளை. அப்பாலே போ சாத்தானே, கோ டெவில்ங்கிறார். நம் ஆண்டோடைய சன்னிதானத்தில் ஒரு ஹோலினஸ், பரிசுத்தப்பட்ட மக்களாய், அதுதான் நம்மை நாமே சிந்தித்து தன்னைத்தான் சோதித்தறிந்து, எந்த மனிதன் தன்னை சோதித்தறிந்து, அதுதான் 2 நாளாகும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தன்னுடைய பொல்லாத வழியை விட்டு என்னிடத்தில் திரும்பினால் பரலோகத்திற்கு நான் கேட்டு. நம்ம தாழ்த்தணும், அவரை ஜெபம் பண்ணணும், தாழ்த்தி ஜெபம் பண்ணிட்டு அவரை தேடணும், அங்க இருக்கிறாரா தேடணும். இல்ல அப்ப என்னுடைய பரிசுத்தம் இல்ல, அப்ப பொல்லாத வழியை விட்டு என்னிடத்தில் திரும்ப, ரிட்டன் டு மீ, என்னிடத்தில் திரும்பு, அப்பொழுது நான் பரலோகத்திற்கு நான் கேட்டு உன் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்றார். பெரிய திருச்சபைய டெடிகேட் பண்ண பிறகு 20,000 மாடுகள், 1,26,000 மாடுகள் பலியிட்ட பொழுது சாலமோனுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தம், இவன் ஜனங்களை பரிசுத்தப்படுத்து. நாம பரிசுத்தமாய் ஆண்டோடைய சன்னிதானத்தில் நிக்கிறப்போ, நம்மை தாழ்த்தி ஜெபிக்கிறப்போ, நீங்க என்ன தேவை, என்ன கண்ணீர், என்ன பிரச்சனை, என்ன தொல்லையில வந்தாலும் அந்த தொல்லையிலிருந்து முழுமையான ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். இவர் ஜீவிக்கிற ஆண்டவர், இங்க இருக்கிறவர் பேசுகிற ஆண்டவர், இங்க இருக்க ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர், என் ஜெபத்தை கவனிக்கிற ஆண்டவர். அவர் என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆண்டவரை நோக்கி நம்ம எப்ப கூப்பிடுறப்போ அப்ப நமக்கு விடுதலை கொடுக்கப்போ, இக்கட்டான நேரத்தில் கூப்பிடுறப்ப விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். ராம்கர்ங்கிற ஒரு ஊர் இருக்கு, அது நம்முடைய பிரதமருடைய வாரணாசி தொகுதி ராம்கர். அதுலேருந்து 150 கிலோமீட்டர். ஒரு சகோதரிக்கு 19 வயது பையன், மென்டல் அப்செட், திடீர்னு ட்ரெஸ் இல்லாமல் ஆயிடுவான். லேகியோனை போல, லேகியோனை மனசில் வச்சுக்கோங்க, அதே மாதிரி ஆயிடுவான். அந்த வாரணாசியில் புனித தலம் கங்கை, 1200 புனித தலங்கள் இருக்காங்க, 1200 கோயில் இருக்கு உள்ள. அந்த இடத்துல எத்தனை இடத்துக்கு போயிட்டாங்க, எங்கேயும் கிடைக்கல. ஆனால் ஒருத்தர் சொன்னார், அங்கே ஒரு பனித்தலம் இருக்குது, அங்கே ஒரு கோயில் இருக்குது, மதராசிலேருந்து வந்தவங்க வச்சுருக்காங்க, நீங்கள் போய் ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் சொன்னாங்களாம். அந்த அம்மா நம்பிக்கையோடு அங்கே போய் ஜெபம் பண்ணிச்சான். நம்பிக்கையோடு அங்கே போய் ஜெபம் பண்ணுறப்போ 19 வயது வரை வாழ்வில்லாத ஒரு மனிதனுக்கு அந்த வாழ்வு கிடைச்சது. ஒருவேளை நாம் கைவிடப்பட்ட நிலைமையில், குழந்தை இல்லை, குடும்பத்தில் பிரச்சனைகள், மன அமைதி இல்லை, வேதனை, துன்பங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன், எனக்கு விடுதலை கிடைக்குமா, எனக்கு வாழ்வு கிடைக்குமா? 71 வயது கடந்த தூய யாக்கோபு ஆலயத்தில் எனக்கு வாழ்வு கிடைக்குமான்னு கிடைக்கிறப்போ, நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், நிச்சயமே வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். எத்தனையோ மக்களுக்கு வாழ்வு கொடுத்த ஆண்டவர் இன்று என் வாழ்க்கையில் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். 97:7 சொல்லுது, அவர் மகிமை உள்ளவர், ஆட்சி செய்கிறவர். நீங்க இன்னொருத்தட்ட போறீங்க. இன்னைக்கு நிறைய மக்கள் ஒரு இடத்துல போய் முட்டியிலே நடக்கிறாங்க. வேளாங்கண்ணியில் போய் முட்டியிலே நடக்கிறாங்க, மண்ணில் தோல். அந்த ஒரு வேளாங்கண்ணிக்காரர் தான் அந்த பாஸ்டர், இந்த வெள்ளைச்சட்டை, தோலெல்லாம் பிச்சு ரத்தமாக வடியுது. வேலூர்காரங்க வேலூரில் போய் சியான் மலையில் முழங்காலே ஏறுறாங்க, கல்லில் மலைக்கு. ஆண்டவர் அங்கே இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, சொர்பங்களை வணங்காதீங்க, அவங்கள பெருமை பாராட்டாதீங்க, நீங்கள் வெட்கப்பட்டு போவீங்க. தேவர்களே, நீங்கள் ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள். ரொம்ப தெளிவாக எனக்கு ரொம்ப பிடித்த வசனம் இது. எப்படின்னா, மலைவெள சாமின்னு ஒருத்தர் நாகர்கோயிலில், தொங்கு பாலம், நாகர்கோயிலுக்காரங்க போனவங்களும் தொங்கு பாலம் போனவங்க, இந்த மலையிலேருந்து இந்த மலைக்கு தண்ணி வரணும், பெரிய பள்ளம், 2 கிலோமீட்டர் ஆழத்துக்கு பள்ளம், தண்ணிலாம் கடலுக்கு வீணாக போயிடுது. அந்த தண்ணியை காமராஜர் என்ன பண்ணுறார், அந்த மலையிலேருந்து இந்த மலைக்கு கொண்டு வர்றார். இந்த மக்களுக்கு தண்ணி இல்லை, கிழக்கு இருக்கவங்களுக்கு. மேற்க இருக்கவங்களுக்கு மழை பெஞ்சு ஆற்றுக்கு போயிடுது. ஒரு அழகாக ஒரு தொட்டி பாலம்,
பாலன்னா வாய்க்கால் மாதிரி கெட்டி 4 அடி அகலம். இந்த ஒரு பகுதியில் இறங்கினா மலைவெளச்சாமி. அந்த இதில் என்னென்னா வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, தலையில் துண்டு. அவருடைய பக்தர்கள் அப்படி தான் இருப்பாங்க. ஒரு கிறிஸ்தவர். அவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரு, அதனால் நான் மறிக்க மாட்டேன்ட்டார். அவர் சொல்லிட்டார். அப்படி சொன்ன உடனே அவங்கள்ட்ட செத்து போனார், அடக்கம் பண்ண மாட்டேன்ட்டான். எங்கே ஏசாமி இப்போ இவரை எழுப்புவார்? ஏன்னா இவரை ஒரு தடவை வயத்தை அறுத்துட்டான். யார? மலைவெளச்சாமியை. குடலெல்லாம் கீழே சரிஞ்சு போச்சு. நடந்த சம்பவம். நெட்டில் டவுன்லோட் பண்ணலாங்க. அந்த ஊரில் கேட்டது. அவரே குடல் அள்ளி வயத்துக்குள்ளே போட்டுக்கிட்டாராம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஜோம் பண்ணாராம். கை வச்சு ஜோம் பண்ணாராம். சரியாயிட்டான். ஆப்ரேஷன் தையலாம் இல்லாமல். ஒரு தடவை கேரளாவுக்கு போயிட்டு ராத்திரி நடந்து வந்தாராம். ரொம்ப டயர்டாயிட்டான். ரொம்ப டயர்டான உடனே வழியில் ஒரு கடவுள் இருக்கார். ஒரு தேவர் கையில் நாய் வச்சிருப்பாரு, அருவா வச்சிருப்பாரு, அப்படி நிற்பார். அது என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னால் ஒரு குரங்கு டாப் இப்படி இருக்கு. அந்த தெய்வத்துடைய முன்னால் குரங்கு டாப்பு. அதுக்கு முன்னால் ரொம்ப டயர்டாக இருக்குது. லைட்டு போட்டிருக்கு. படுத்துட்டார். அழுக்கு வெட்டி அழுக்கு சட்டை. குளிச்சு 2 நாள் ஆச்சு. முதல்ல பரிசுத்தத்தை பேசினேன். இப்போ அவர் அழுக்கு வெட்டி அழுக்கு சட்டை. ஆனால் கடவுளுடைய தரிசர், இயேசுடைய பக்தர். ரொம்ப டயர்டாக படுத்துட்டார். தூங்கிட்டார். தூங்கணுன்னா குரத்தில் ஒருத்தர் எழுப்பினார். பார்த்திப மாதிரி ஒருத்தர் எழுப்பினார். ஐயா எழுந்திருக்க, ஏன் படுத்திருக்க? இங்கே ஏன் படுத்திருக்க? யோ நடந்து போனையா. யார்? இந்த மலைவெளச்சாமின்னு அதுக்கு பேர். அவருக்கு பேர். டயர்டாக இருக்கு, படுத்துக்கிட்டேன். எழுந்திருப்பா. உள்ளே இருக்க கடவுளை இங்கே படுத்திருக்கதால அதுக்கு வயரெல்லாம் எரியுதான், உடம்புலாம் எரியுதான், மண்ணெண்ணெய் ஊற்றி பெட்ரோல் ஊற்றி தீ வச்ச மாதிரி எரியுதான். எழுந்து போ. என்னை வீட்டில் இருக்க விட மாட்டேங்க அந்த தெய்வம், அந்த ஆவி. எழுந்திருப்பா, போப்பா, எழுந்துங்க, போங்க. வெட்டி விட்டாரா. ஏன்னா எல்லா கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. எல்லா தெய்வர்களிலும் பெரியவர் நம் கடவுள். அநேக கடவுள் சொல்றாங்க, அநேக ஆவிகள் சொல்றாங்க. ஆனா அனைத்து ஆவிகளிலும் அனைத்து கடவுளிலும் பெரியவர் நம் அல்லவர். அந்த பெரிய ஆண்டவர் தான் இங்க இருக்கிறார். அந்த ஆண்டவற்றை நம்மை நோக்கி பார்க்கிறப்போ, தகப்பனே எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கன்னு கேட்கிறப்போ, நிச்சயமாகவே விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். நிச்சயமாகவே வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அவரை நம்பி போன ஒரு மக்கள் ஒரு காலம் என்னப்பட்டதில்லை, கைவிட்டதில்லை. மற்றதெல்லாம் இப்போ ஒரு சிலர் அம்மா இறந்து அப்பா இறந்த உடனே ஒரு மாலையை வச்சு ஒரு போட்டோ போட்டு ஊதுவத்தி கொளுத்தி அதில் கற்பூரத்தை கொளுத்துறாங்க. அம்மா அப்பான்னு. அண்ணனோ தம்பியோ மனைவியோ இறந்த உடனே ஒரு சிலர் வணங்குறாங்க. வணங்கின உடனே ஒரு அசுத்தாவி அதுக்குள்ள உட்காந்துக்குதான். அந்த விருதுநெல்ல ஒரு குடுகுடுப்பத்துக்காரர் இருக்கார், கோடாங்கி. நல்ல காலம் பிறக்குது, ராத்திரி வருவார். எப்படா நல்ல காலம்? அவர் நமக்கு கையில், நம்ம இப்போ அவர் கிறிஸ்டின்னு கன்வென்ஷன் எடுத்தவர். இப்போ எப்படா நல்ல காலம் பிறக்க, எப்படா நீ சொல்கிறேன்னா, நாங்கள் சுடுகாட்டில் போய் ஒரு பெரிய எங்களுக்குள்ள ஒரு பெருசுக்கு நாங்கள் சாராயம் கொடுத்து கோழி வெட்டி பூஜை பண்ணுவோம். பூஜை பண்ணுறப்போ அந்த ஆவி ராத்திரி 12 மணிக்கு எழுந்து சாராயத்தை குடிச்சிட்டு நாங்கள் ஃபுல் போதையில் இருப்போம். திக்கா அதுக்கும் சாராயம் திக்கில் வரும். அது சொல்லும், பிரிட்ஜி இறக்கத்தில் ரைட்டில் திரும்பணுன்னு, ரைட்டில் திரும்பணும். லெஃப்டில் ஒரு ரோடு போகுது. லெஃப்டில் அந்த தெரு பேர் தெரியல. இந்த தெருக்குள்ளே போனால் 8வது வீட்டில் ஒரு சகோதரி இருக்கா. அங்கே போ, நான் பேசுகிறேன்னு. அங்கே போனால் அந்த சகோதரி ஒரு கிறிஸ்தவ சகோதரி, ஞானஸ்தானம் வாங்கினது. ஆனால் வீட்டுக்குள்ளே அம்மா ஃபோட்டோ வச்சு மாலை போட்டிருக்கா. அதுக்கு முன்னால் போய் சொல்கிறா என்னத்தையோ. இவனுக்கு குழுக்குறக்கு ஆவி அந்த நாய் குலைக்குது. நாய் குலைச்சோன்னு நாய் வாயை கட்டிடுறான் இந்த பவரில். அந்த வீட்டில் போய் உன் கஷ்டம் இதுன்னு சொல்லுது. எப்படான்னா, இவனுக்குள்ளுக்கு அந்த பெரிய ஆவியை உள்ள இருக்க சின்ன ஆவி இவன்கிட்ட சொல்லுதான். அதை சொல்லிட்டு போயிடுறான். காலையில் திரும்ப 5 மணிக்கு ஒரு 20,000 30,000 50,000 உனக்கு சரி பண்ணுறேன், தாயத்து கட்டுறேன்ட்டு போயிடுறான். அப்போ வீட்டில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? இன்னைக்கு போன உடனே அம்மா ஃபோட்டோ வச்சுக்கோங்க வேண்டாங்கல்ல, மாலை என்ன பண்ணணும்? குப்பைத்தொட்டியில் தூக்கி போட்டணும். முன்னால் இருக்க அந்த அப்பாவுக்கு பிடிக்கணும் டீ வாங்கி வச்சேல சாராயம், அதை என்ன பண்ணணும்? தூக்கி போட்டுட்டு நீங்கள் கேளுங்க, விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அவர் ஆட்சி செய்யும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் உயிருள்ளவர்.
அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்லை. அவரை நோக்கி தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்கிறப்போ நிச்சயமாக விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் ஜீவனுள்ள ஆண்டவர். 71 ஆண்டுகள் எங்களுடைய அப்பா ஆரம்பித்தாங்க, எங்கள் தாத்தா ஆரம்பித்தாங்க. நான் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்காதா, எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்காதா நீங்கள் கேட்குறப்போ நிச்சயமாகவே வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். ஆம் தகப்பனை, உம்மை நோக்கி பார்க்குறோம், உம்முடைய கிருபைக்காக காத்திருக்கிறோம்ப்பா. மனமிறங்கப்பா. வேதனையோடு கண்ணீரோடு மறைந்த எங்களுடைய தாயையும் தகப்பனையும் வணங்கினதால எனக்கு கஷ்டம்னு சொன்னீங்கப்பா. இதை நம்ம ஒப்பு கொடுத்துட்டேன்ப்பா. மறைந்து என் கணவர் ஃபோட்டோவை வச்சு அதுக்கு மாலை போட்டேன்ப்பா. ஆனால் நான் ஒப்பு கொடுத்துட்டேன், இப்போ தூக்கி போட்டேன்ப்பா. என் கஷ்டங்களை மாற்றி கொடுங்க, என் வேதனையை மாற்றுங்க. தன்னுடைய வேதனையை சொல்லிட்டு தனக்கு இருக்கிற அந்த ஒரு விதமான ஒரு பிரேக், ஒரு வயிற்று வலியிலிருந்து எனக்கு விடுதலை, ஸ்டமக் பெயின்லேருந்து எனக்கு விடுதலை வேணும்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த சகோதரிக்காக தகப்பனே, வீட்டின் கஷ்டங்கள் அமைதியின்மையில செரிக்கிற அந்த சகோதரிக்கு, திருமண தடைகள் ஏற்பட்டிருக்க அந்த சகோதரிக்கு தகப்பனே, பிசாசின் கட்டுகளப்பா படுத்த பிறகு அசுத்தாவின் தொல்லைகள் என் மனதில் வந்து நிற்குது, எனக்கு விடுதலை இல்லை. அந்த அசுத்தாவின் தொல்லையிலிருந்து எனக்கு முழுமையான விடுதலை, இரவில் தூக்கம் இல்லை, எனக்கு விரோதமான செய்வினை கட்டுகளப்பா, துக்கமான வேதனையிலிருந்து ஒரு விடுதலை தாங்கப்பா. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவுது வார்த்தையின்படி அந்த மகிழ்ச்சியான வாழ்வு எனக்கு தாங்க. ஏக்கத்தோடு ஜெபித்த அன்பு பிள்ளைகளை பிளஸ் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென். அறுவடை மிகுதியாலோ